அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனை தான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023, 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மற்றவர்களின் மனதை ஈர்க்கும் விதத்தில் எப்பொழுதும் பேசும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த மகர ராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்று பார்த்தால், உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கின்றார். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் துலாம் ராசியான சொந்த வீட்டிலும், லாபாதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் சொந்த வீட்டிலும் சஞ்சரிக்கின்றனர். 3 கிரகங்களும் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் முன்னேற்றங்கள் கூடும். தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். மேலும் மாதம் 7.5 சனியும் ஜென்ம சனியும் விலகி குடும்ப சனியாக மாற இருக்கின்றது. 2இல் சனி வரும் மாதம் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்ப ராசிக்கு போகின்றார். பாக்கிய கணிதப்படி இந்த சனி பெயர்ச்சி நடைபெறும். 7.5 சனியிலிருந்து ஜென்ம சனி விலகும் விதத்தில் அமைவதால் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆதாயம் தரும் விதத்தில் தொழிலும் அமையும். ஆயினும் இப்பொழுது குடும்ப சனி நடைபெற போகின்றது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிம்மதி கொஞ்சம் குறைவாக இருக்கும். போக போக நன்மைகளே அதிகமாக இருக்கும். குறிப்பாக குடும்ப உறவு பலப்படும். உத்தியோகத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்களுக்கு ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கும். செல்வ நிலை உயரும். செல்வாக்கும் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு படிப்புக்கேற்ற வேலையும் கிடைத்து அதன் மூலம் உங்களுக்கு உதிரி வருமானங்களும் வந்து சேரும். கல்யாண முயற்சிகளும் கைகூடும். பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரமும் கிடைக்கும். தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 4, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய்.
அவர் விரயஸ்தானத்திற்கு வரும் இதே நேரம் சொத்துக்கள் விரயமாகலாம். இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட சொத்துக்கள் இப்பொழுது அதிக விலைக்கு விற்கலாம். சற்று தாயின் உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அண்ணன் தம்பிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் அகலும். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றும் முயற்சியும் கைகூடும். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் 12இல் சஞ்சரிக்கும் பொழுது விபரீத ராஜயோகம் அடிப்படையில் சில நல்ல பலன்கள் நடைபெறும். குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் தரும் தகவல்களும் வரலாம். விரயங்கள் ஏற்படும் நேரமாக இருந்தாலும் அதே சமயம் திடீரில் தடமரவும் உண்டு. பங்கு சந்தையில் ஈடுபட்டு உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு உண்டு. கலைஞர்களுக்கு பாராட்டும் குவியும். மாணவ மாணவிகளுக்கு திறமை வெளிப்படுத்த சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். பெண்களுக்கு இடமாற்றமும் வீடு மாற்றமும் ஏற்படும் சூழலும் உருவாகும். குருவின் வக்கர நிவர்த்தி காலம் என்று பார்த்தால் மார்கழி 4ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. அவர் இப்பொழுது அர்த்தாஷ்டம குருவாக சஞ்சரிக்கின்றார். 4இல் குரு பலம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. வாழ்வில் ஏற்படும் வளர்ச்சிக்கு இடையூறுகள் ஏற்படும். நீங்கள் உணவு உண்பதில் கட்டுப்பாடும் தேவை என்பதால் மருத்துவ செலவுக்காக ஒரு தொகையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். வாங்கி போட்ட இடத்தில் வில்லங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு மனக்குழப்பங்களும் ஏற்படலாம். தொழிலில் பங்குதாரர்களின் அச்சுறுத்தல் ஏற்படும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான பணியிட மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு மனக்கலக்கத்தை ஏற்படுத்தலாம். இந்த மாதத்தின் பரிகாரம் என்னவென்று பார்த்தால் சனிக்கிழமை தோறும் அனுமன் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இந்த மாதத்தில் சொர்க்கவாசல் திறக்கும் தினமென்று பார்த்தால் சொர்க்கவாசலில் நுழைவது அல்லது வழிபடுவதன் மூலம் சிக்கல்களும் சிரமங்களும் தீர்ந்து சிறப்பான வாழ்வுகள் அமையும். உங்களுக்கு ரொக்கமும் சேரும், சொர்க்கமும் கிடைக்க வழிவகுப்பான் இறைவன். மார்கழி 7ஆம் தேதி 23/12/2023 சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வருகின்றது.